சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் அபிஷேகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வினை நாம் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிவன் எங்கு இருக்கிறார் என்று கேட்டால் நம்முள்ளே என்பதை நிலைநிறுத்துவதற்காகத்தான் இந்த மகா சிவராத்திரி பெருவிழாவே வருகிறது என்பதை திருமந்திரம் கூறுகின்றது. அன்பு வேறு சிவம் வேறு என்று சொல்லக்கூடியவர்கள் அறிவு இல்லாதவர்கள். அன்புதான் சிவம் என்று நிறைய பேர் அறியாமல் இருக்கிறார்கள். அன்புதான் சிவம் என்பதை அறிந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் அன்பே சிவம் என்று அமர்ந்திருப்பார்கள் என்பதை அற்புதமாக திருமூலர் திருமந்திரத்திலே சொல்கின்றார். அன்பும் சிவமும் இரண்டன்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்திலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று சொல்கின்றார். அவரே அன்பு சிவம் இரண்டும் ஒன்று என்பதை அறிந்தவர். அவரே சிவபெருமானாக சிவ வடிவத்திலே அமர்ந்திருப்பார் என்பதை சொல்லக்கூடிய இந்த திருமந்திர பாடலை நம் உள்ளே இருத்தி கொண்டு ஒரு அற்புதமான காட்சி நம் கண்களுக்கு விருந்தாக வந்து கொண்டிருக்கின்றது. நாம் நேரில் சென்றால் கூட தரிசிக்க முடியாத காட்சியை இங்கே கண்டு கொண்டிருக்கின்றோம். இங்கே இந்த மகா சிவராத்திரி பெருவிழாவிலே சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் ஆராதனை செய்யக்கூடிய அற்புத நிகழ்வு, அபிஷேகத்தினுடைய நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்றோம். சிவபெருமான் அபிஷேக பிரியர், அதே நேரத்திலே மகாவிஷ்ணு அலங்கார பிரியர். இதற்கான காரணம் ஒன்று இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். காரணம், சிவபெருமான் இடுகாட்டு வெக்கையிலேயே இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அவர் அபிஷேகத்தை விரும்புகின்றார். அதனால்தான் இன்றைக்கு 4 ஜாம பூஜைகளிலும் தொடர்ந்து பல்வேறு அபிஷேகங்கள், முதல் ஜாமத்திலே பஞ்சகவ்யாவிலே தொடங்கி அடுத்து பால் அபிஷேகம், கருப்பஞ்சார் அபிஷேகம், தேன் அபிஷேகம் என்று ஒவ்வொரு அபிஷேகமாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் மகாவிஷ்ணு அப்படி அல்ல. பார்க்கடலிலே பள்ளி கொண்டிருந்த காரணத்தினாலே அவர் வெளியிலே வருகின்ற பொழுது அலங்காரத்திலே வந்து கொண்டிருப்பார். அதனால் அவர் ஒரு அலங்கார பிரியர் என்று சொல்வார்கள். இப்படி நம்முடைய சமயத்தினுடைய தத்துவங்களில் ஒவ்வொரு காரணங்கள் சொல்லப்படுகின்றது. இன்றைய தினம் இந்த தீப தூபங்களை எல்லாம் போட்டு இந்த நிகழ்வை நம் கண்முன்னே தந்தி தொலைக்காட்சி இப்பொழுது திருப்பரங்குன்றத்திலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த மகா சிவராத்திரி காட்சியை நம் கண்ணுக்கு முன்னே கொண்டு வந்து கொண்டிருக்கிறது தந்தி தொலைக்காட்சியானது. தாய்மானவ பெருந்தகை சொல்வார், அன்பை பெருக்கி எனது ஆறுயிரை காக்க வந்த இன்ப பெருக்கே இறையே பராபரமே என்று. இந்த இறைவன் மகா சிவனாக இருக்கக்கூடியவன் நம் உள்ளத்திலே அன்பை பெருக்கி எனது ஆறுயிரை காக்க வந்த இன்ப பெருக்கே இறையே பராபரமே என்று சொல்கின்றார். இவர் அன்பை பெருக்குகின்றார். அன்பை பெருக்குகின்ற பொழுதுதான் நம்முடைய உயிரை காப்பாற்ற முடியும். இன்றைக்கு நிறைய பேர் அன்பு குறைஞ்சி போயிடுச்சு. எந்த நேரம் பார்த்தாலும் டென்ஷன், அவசர கதியில் ஓடிக்கிட்டு இருக்கோம். இதனால் நிறைய பிரச்சனைகள், நோய்கள் வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே அன்பை பெருக்குவது இன்றைக்கு அவசியமாக இருக்கின்றது. அதைத்தான் நம்முடைய சைவ சித்தாந்தம் என்பது சொல்கின்றது. அன்புதான் சிவன். அந்த அன்பு வடிவாக இருக்கக்கூடிய சிவபெருமானை அபிஷேக ஆராதனைகள் செய்து மற்ற நேரங்களில் வழிபட முடியவில்லை என்றாலும் கூட இந்த மகா சிவராத்திரி என்று வழிபடுவது சிறப்பானது. இப்போது 2 ஜாம பூஜைகள் முடிந்து 3வது ஜாமத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். முதல் ஜாமம் என்பது மாலை 6 மணியிலிருந்து 9 மணி வரை, 2வது ஜாமம் 9 மணியிலிருந்து 12 வரை. இந்த 3வது ஜாமம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இது 12 மணியிலிருந்து 3 மணி வரையும் நடைபெறக்கூடிய இந்த 3ஆம் ஜாம பூஜையினுடைய தொடக்கத்தை நான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு அற்புதமான நிகழ்வு. திருப்பரங்குன்றத்திலே இருந்து, திருப்பரங்குன்றத்திலே சிவபெருமானுடைய மைந்தனாகிய முருகப்பெருமான் எழுந்தரில் இருக்கக்கூடிய அந்த திருத்தலத்திலே இருந்து மகா சிவராத்திரி பெருவிழாவிலே சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்த பிறகு திருநீரால் அவரை நீராட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி இங்கே நம் கண் முன்னே வந்து கொண்டிருக்கின்றது. இயற்கையின் வடிவமாக, அன்பின் வடிவமாக சிவபெருமான் காட்சியளித்து கொண்டிருக்கின்றார். இந்த காட்சி என்பது இந்த இருளிலே கோள்களால் கோலமிட்டு காரிருள் போர்வை போர்த்தி எண்ணங்களை கூறாக்கினால் நேராக நாம் சீவனுக்குள் சீறி பாய காத்திருக்கிறான் சிவன். நேராக நம்முடைய
ஜீவனுக்குள் சீரிப்பாய காத்திருக்கிறான் சிவன். அவன் மிகவும் அற்புதமானவன், நம்முடைய துன்பங்களை நீக்க வல்லவன், அற்புதங்களை நிகழ்த்த வல்லவன். அப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு இந்த 3ஆம் ஜாம பூஜையிலே நீராட்டி அபிஷேகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வினை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். இந்த அற்புதமான நிகழ்வு நம்முடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் நம்முடைய வாழ்விலும் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடியது. மகா சிவராத்திரி விழா சிவபெருமானுடைய சிறப்பு அபிஷேகங்களை கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாகம்பிரியால் உடனுரை சங்கர ராமேஸ்வர ஆலயத்தினுடைய மகா சிவராத்திரி அபிஷேக ஆராதனைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த சிவனுடைய வடிவம் எத்தகையது என்று கேட்கின்ற பொழுது திருமூலர் சொல்லுகின்றார், சிவனின் வடிவம் எத்தகையது என்று சொன்னால், மேவிய சீவன் வடிவது சொல்லிடின் கோவின் மயிரொன்று 100 கூறிட்டு மேவிய கூறது 1000 ஆயினால் ஆவியின் கூறு 4001 என்று பாடுகின்றார். அப்படி என்றால் சிவனுடைய வடிவம் எப்படி இருக்கிறது என்பதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு பசுமாட்டினுடைய ஒரு முடியை எடுத்து அதை 100ஆக கூறிட்டு பின்பு அந்த 100ல் 1 எடுத்து அந்த 1 1000ஆக பிரித்து அந்த 1000ஆக பிரித்ததில் 1 எடுத்து 4000ஆக பிரித்தால் அதில் 1 சிவனின் வடிவம் என்று கூறுகின்றார். இவ்வளவு நுண்ணியது எது என்று கேட்டால், இன்றைக்கு ஹைட்ரஜன் அணுவினுடைய சுற்றளவை காட்டிலும் குறைவாக இருக்கிறது. நுணுக்கமானது என்று சொல்லக்கூடிய ஹைட்ரஜன் அணுவை விட பன்மடங்கு சிறியதாக உள்ளது என்றால், அதையும் விட சிறியதாக என்ன இருக்க வேண்டும் என்றால், அதைத்தான் இன்றைக்கு ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை காட்ஸ் பார்ட்டிக்கிள், இறைவன் துகள் என்று சொல்கின்றார்கள். இன்றைக்கு விஞ்ஞானிகள் காட்ஸ் பார்ட்டிக்கிள், இறைவன் துகள், கடவுள் துகள் என்று சொல்லக்கூடியதை திருமூலர் மேவிய சீவன் வடிவது சொல்லிடின் கோவின் மயிரொன்று 100 கூறிட்டு மேவிய கூறது 1000 ஆயினால் ஆவியின் கூறு 4001 என்று பாடுகின்றார். அதுதான் கடவுள் துகள் என்று இன்றைக்கு சொல்லக்கூடியதை அன்றைக்கே சிவனுடைய வடிவம் என்று சொன்னார்கள். அதை நம் கிராமப்புறத்தில் கூட இன்றைக்கும் அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்று சொல்கிறார்கள். அவன்தான் அணுவின் ஆட்டத்தை போன்று சிவன் ஆகாயத்திற்கான ஸ்தலமான சிதம்பரம் நடராஜர் கோயிலே நடனமாடிக்கொண்டிருக்கின்றான். அதுதான் நுண்ணிய அணுவின் துகளுக்குள்ளும் கூட ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய கடவுள் துகள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட விஞ்ஞானபூர்வமான இந்த மகா சிவராத்திரியிலே நாம் சிவபேறு அடைவோம். தர்மசம்பர்த்தினி திருவையாறு தனில் வாழும் தர்மசம்பர்த்தினி வரவேண்டும் தாயே ஒரு வரம் அதை அறிந்து புரிந்து நடந்து நடமருள் வையகம் வாழ்ந்திட வரமருள் தாராயோ வரவேண்டும்
இந்த அற்புதமான மகா சிவராத்திரி பேரிரவிலே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சிறப்பான பூஜைகள், ஆராதனைகள், அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வினை நாம் பார்த்து சிவபெருமானுடைய அருளினை பெற்று கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே மாணிக்கவாசக பெருந்தகை சொல்லுகின்றார், சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று. அவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே அவன் தாள் வணங்க முடியும். ஆக அவனுடைய அருளை இருக்கக்கூடிய காரணத்தினாலே இன்றைக்கு அவன்தாள் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பண்யான் என்று சொல்கின்றார். சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை என்று மாணிக்கவாசக பெருந்தகை எழுதிய 51 திருவாசக பாடல்களிலே சிவபுராணத்தை மட்டும்தான் சிவபுராணம் தன்னை என்று பெயரிட்டு இருக்கின்றார். மாணிக்கவாசக பெருந்தகை சொல்கிறார், புல்லாகி பூண்டாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமுத்துள் என்று எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன் எம்பெருமான் என்று சொல்கின்றார். இத்தனை வகையான பிறப்புகள் இந்த பரிணாமத்திலே அறிவியல் சொல்லுகின்றதை, டார்வின் சொன்னதை, அதற்கும் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மாணிக்கவாசக பெருந்தகை சொல்லியிருக்கிறார். எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுட்டேன் அப்படின்னார். எது மெய் என்று சொன்னால் உன்னுடைய பொன்னடிகள் தான் மெய் என்று சொல்லுகின்றார் மாணிக்கவாசக பெருந்தகை. வெய்யாய் தனியாய் இயமானனாம் விமலா அப்படிங்கிறார். வெய்யாய் தனியாய் கடுமையான வெப்பமாக இருக்கிறாய், நீதான் குளிர்ச்சியாகவும் இருக்கிறாய் என்று சொல்கிறார். நீ வெளிச்சமாக இருக்கிறாய், இருளாகவும் இருக்கிறாய் என்று சொல்கிறார். மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே அப்படிங்கிறார். இந்த மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே என்று சொல்வதற்கு முன்னால் மெய்யாய் தனியாய் என்று, அதாவது வெப்பமாக கடுமையான வெப்பமாகவும் இருக்கின்றார், வெய்யாய் தனியாய் கடும் குளிராகவும் இருக்கிறார். இங்கே ஒரு ஃபிசிக்ஸ் வேலை செய்யுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இயற்பியல் விஞ்ஞானம் இருக்கிறது. இந்த கடும் வெப்பம், இந்த கடும் குளிர், இது ரெண்டையும் இணைக்கிறப்ப எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும். ஒரு எல்இடி பல்பு கூட எரிய விட்டுறலாம். அதை மெய்ஞானம் ஆகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே என்று சொல்கின்றார். அதை அன்றைக்கே சொல்கின்றார். இந்த மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சொடி சுடர் இந்த இருளிலே நமக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடியதாக, நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றக்கூடியதாக மாறும் என்று மாணிக்கவாசக பெருந்தகை சொல்கின்றார். இது போன்று அடியவர்கள் கண்ட மெய்ஞானத்தை நாமும் பெற வேண்டும் என்பதற்காக சொன்ன திருமூலர் சொன்னார், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொல்கின்றார்கள். திருமூலர் திருமந்திரத்திலே சொல்கிறார், நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் தானே என்று சொல்கின்றார். இப்பொழுது இந்த ஆராதனைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த இன்பம் மற்றவர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இங்கே இந்த நிகழ்வு காட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொன்ன திருமூலர் வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின், வான் பற்றி நின்ற மறைப்பொருள் ஆகிய ஓம் என்ற மந்திரத்தை சொல்லுகின்ற பொழுது ஊன் பற்றி நின்ற உணர்வுறும் மந்திரம் எப்பொழுது கிடைக்கும் என்றால் தான் பற்ற தலைப்படும் தானே. ஒருவர் தானாக உள்வாங்கி பற்றுகின்ற பொழுது அது தலைப்படும். இவன் உருவமாக இருக்கிறான், அருவமாக இருக்கிறான், அருவுருவாக இருக்கிறான், ஜோதியாக இருக்கிறான், இந்த சிவராத்திரி இரவிலே இரவாக இருக்கிறான், இவன் நாத ஒளியாகவும் இருக்கிறான். இந்த சிவபெருமான் இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோடு சங்கு ஒளியிலிருந்து அனைத்து ஒளிகளிலும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த அத்தனை ஒளிகளிலும் வரக்கூடிய ஓங்கார தத்துவமாக இருக்கக்கூடிய சிவனின் ஓங்காரத்தை உள்வாங்கினால் திருமூலர் பெற்ற இன்பம் நமக்கும் கிடைக்கும் என்பதை இந்த மகா சிவராத்திரி நமக்கு காட்டுகின்றது. அபிஷேக ஆராதனைகளை பார்த்து நாமும் சிவனுடைய பேறு பெறுவோம், ஆனந்த நல் வாழ்வு பெறுவோம்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.